கரும்பு இருக்குது இல்லையா, கரும்பு இருக்குது. அந்த கரும்பை கடித்து நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட சொல்ல அதில் இருக்கிற சுவையான சாறை நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம். தேவையில்லாத எடுத்து குப்பையில் போட்டுரும். இதுபோல் ஒவ்வொரு செயலுக்கும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்லதவற்றை அந்த குழந்தைகள் ஊக்கப்படுத்தி பார்க்க செய்யலாம் எதுவாக இருந்தாலும். ஆனால் எப்போவுமே எதுலேயுமே ஒரு லிமிட் இருக்கணும். மெயின் அதுதான். நம்ம அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. இன்றைக்கி ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டீனேஜ் குழந்தைங்க அவங்க முழிச்சிட்டு இருக்க நேரத்தில் 69% இந்த மொபைல் பார்க்குறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி மாணவர்களுடைய நிலை எப்படி போகுதுன்னா, அவர்கள் முழித்து கொண்டிருக்கின்ற நிலையில் 69% மொபைல் பார்க்க செலவு பண்ணுறாங்க. இப்படி மொபைல் நம்ம அதிகமாக பார்த்தோன்னு சொன்னால் நம்ம மைண்டில் இருக்கிற அந்த இலகிய தன்மை கடினமாகி நம்ம சொல்கிறோம்ல, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்றான், எது சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறான். ஏன் அப்படி வருதுன்னு சொன்னால், அந்த மைண்டில் இருக்கிற அந்த இலகிய தன்மை குறுகி கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சுன்னா நல்லது கெட்ட தெரியாமல் போயிடும். ஆகையினால நம்மளை பொறுத்தவரை கெட்டதுன்றதை டைரெக்டாக குழந்தைக்கு சொல்லக்கூடாது. இதை பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கணுன்ற எண்ணம் வரும். ஆகையினால அவங்க பார்க்க சொல்ல மானிட்டர் பண்ணி எதை பார்க்கலாம், எவ்வளோ நேரம் பார்க்கலாம் அப்படின்றத ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும். சுத்தமாக மொபைல் இல்லாத வாழ்க்கை இல்லைன்ற நிலைமைக்கு நம்ம அந்த கட்டாயத்துக்கு வந்துட்டோம். கொடுக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட அளவு கொடுத்துங்க. அது ஒரு இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ.